ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. என் அன்பு குழந்தையே, பக்தி என்பது நம் ஆசைகளை கட்டுப்படுத்தத்தானே தவிர நம் ஆசைகளை நிறைவேற்ற அல்ல. செய்யாத தவறை உன் மீது சுமத்தி உன்னுடைய விளக்கத்தை ஏற்காத தருணத்தில் உன் மனதை அமைதிப்படுத்தி உன் மீது சுமத்தப்பட்ட பழிதானாக விலகும் ஓர் நாள். எண்ணங்கள் தூய்மையாக இருக்கும் பட்சத்தில் நீ எண்ணியது அனைத்தும் நடைபெறும். துரோகத்தால் பலர் வீழ்ந்ததாய் பல வரலாறுகள் உண்டு. ஆனால் துரோகம் செய்தவர் ஒருவரும் நன்றாக வாழ்ந்ததாய் எந்த சரித்திரமும் இல்லை. மனிதனின் மனதை புண்படுத்தும் சக்தி சில வார்த்தைகளுக்கு மட்டுமல்ல, சில மௌனங்களுக்கும் உண்டு. நாம் தேவையில்லை என்று சிலர் நம்மை நினைக்க துவங்கும் முன் விலகி நிற்க கற்றுக்கொள்வது சிறந்தது. தடைக்கு விழும் போது தூக்கிவிட யாரும் வரவில்லை என்றாலும் நிமிர்ந்து சீராக நடக்கும்போது தடைக்கு விழ வைக்க யாராவது ஒருவர் வருவார்கள். கவனமாக செயல்படு. வாழ்வில் ஏமாந்து நிற்கும் போதுதான் சிந்திக்கின்றாய், இத்தனை நாட்கள் எப்படியெல்லாம் ஏமாற்றப்பட்டோம் என்று. நீ பிரச்சனைகளை பற்றியே சிந்தித்து கொண்டிருப்பதால் இன்னும் பிரச்சனைகள் அதிகமாகவே வந்து சேரும். அர்த்தமில்லாத ஒரு சில சண்டைகளால் தான் அர்த்தமுள்ள 1000 சந்தோஷங்கள் தொலைந்து போகின்றது. நல்லதே நடக்கும் என்று நம்பு. அது உன்னை மட்டுமில்லை, உன்னை சுற்றி உள்ளவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கும். உண்மையை பேசு, கேட்பவர்களுக்கு இயன்றதை கொடு. இந்த இரு வழிகளாலும் ஒருவன் இறைவனின் சந்நிதியை அடையலாம். பிறர் செயலில் குறைகளை மட்டுமே காணாதே. மற்றவர்களின் குறைகளை கண்டுபிடிப்பவன் தனக்குத்தானே குளிபறித்துக் கொள்கின்றான். எவனொருவன் பொறுமைசாலியாக இருக்கின்றானோ அவன்தான் நினைத்ததை கட்டாயமாக அடைவான். உன் எண்ணமும் செயலும் நேர்மையாக இருந்தால் நீ வைக்கும் குறி யார் தடுத்தாலும் தப்பாது. எல்லாவற்றையும் இழந்து விட்டோம் என்று நினைக்கும் போது ஒன்றை மறக்காதே. எதிர்காலம் என்று ஒன்று உள்ளதை யார் மீதும் அதிக அன்பு வைக்காதே. அதுவே உன்னை வீழ்த்திவிடும். அதற்காக அன்பில்லாத மனிதனாக வாழ்ந்து விடாதே. வாழ்க்கை நரகமாகிவிடும். உரிய நேரத்தில் உன் வாழ்க்கை செழிக்கும். நீ உன்னுடைய மனசாட்சிக்கு உண்மையாக இருந்தாலே போதும், அனைத்தும் நன்மையாகவே நடக்கும். அன்பு குழந்தையே, வாழ்வில் நான் நினைவில் கொள்ள வேண்டியது ஒன்று, நாம் நாமாகவே இருக்க வேண்டும் என்பதை. நீ இப்பொழுது எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கின்றாய் என்று எனக்கு தெரியும். இந்த கஷ்டமெல்லாம் இன்னும் கொஞ்சம் காலம்தான். என்னை நம்பு. இந்த உலகமே உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் உனக்கு துணையாக நான் எப்பொழுதும் உன்னுடன் இருப்பேன். உன்னுடைய பண கஷ்டமெல்லாம் தீரப்போகின்றது. நீ எதற்கும் கவலைப்படாதே. உனக்கான வாழ்க்கையை நிச்சயமாக உன்னிடம் கொண்டு சேர்ப்பேன். நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் கைகூடி வரும் நேரம் இது. நம்பிக்கையோடு இரு. வாழ்வில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை தனிமையாக சமாளித்து கொள்ளவும் பழகு. அப்போதுதான் உனது பலம் என்னவென்பது உனக்கு புரியும். தன்னம்பிக்கையும் வரும். புன்னகை என்பது மகிழ்ச்சியை வெளிப்படுத்த மட்டுமல்ல, அது சில சமயம் கோபங்களை மறைக்கவும் சில தோல்விகளில் இருந்து மீளவும் உதவுகின்றது. மாறிவிட்டாய் என்று உன்னை சொல்வதை விட பல வழிகள் உன்னை மாற்றிவிட்டது என்பதே உண்மை. உணர்வுகளை மதிக்க தெரிந்த இடத்தில் குப்பையாக இருப்பது மேல். நீ எப்போதும் நீயாகவே இரு. உனக்கான தனித்துவந்தான் உனது அடையாளம் என்பதை புரிந்து கொள். உன் தகுதியை உயர்த்தி கொண்டே இரு. உன்னை விட்டு எவர் விலகினாலும் அது அவர்களுக்கு இழப்பாகவும் பலவீனமாகவும் முடியும். எல்லோரையும் நேசி, சிலரை மட்டும் நம்பு. யாரையும் பின்பற்றாதே. ஆனால் ஒவ்வொருவரிடமிருந்தும் ஏதாவது ஒன்றை கற்றுக்கொள். நினைத்தபடி வாழ்வதற்குத்தான் பணம் வேண்டும். நிம்மதியாக வாழ அன்பான உறவுகள் போதும். ஒரு விடயத்தை பற்றி நாம் யோசிக்க வேண்டுமென்றால் அதற்கான மதிப்பு இருக்க வேண்டும். தகுதியில்லாத ஒன்றை பற்றியே யோசித்து நம் நிம்மதியை நாமே இழந்துவிடக்கூடாது. அன்பு குழந்தையே, என் மீது நீ வைத்த பக்தி உண்மை என்றால் நீ இதை கேட்கும் நாளில் உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும். நான் உன்னுடனே இருக்கின்றேன். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.